முடிக்க கார்த்திகை ரோகிணி என்ற பெண்ணோடு கூடி வாழ்ந்துவிட்டு மீதி இருக்கு 25 பேரை வாழாவேட்டி ஆகிட்டார். ஐயோ வாழாவேட்டி ஆகிட்டாரா? இந்த 25 பிள்ளைகளுமே தர்கராஜாவிட்ட வந்து அழுது முறையிட்டார்கள். சரி, பெத்த பிள்ளை வாழலனா பெத்தவங்களுக்கு தானே துடிக்கும், அந்த கொலை கடந்து துடிச்சுக்கிட்டுலாம் இருக்கும். தர்கராஜா சந்திரன் மீது கோபத்தை கொண்டு, சந்திரா நீ அழகிலே சிறந்தவனா இருக்கிற அப்படிங்கிற ஆணவமா உனக்கு, உன்னுடைய அழகை கண்டு மக்கள் வாக்கப்பட்டா உனக்கே வாக்கப்படுவோம்னால சொன்னால மக்கள் வாழ்வை குறைத்த நீ வாழ முடியாதுடா. இதோ நான் உனக்கு சாபத்தை கொடுக்கிறேன் என்று சந்திரா மக்கள் வாழ்வை குறைத்த நீ இன்னையில இருந்து உன்னுடைய அழகு நாளுக்கு நாளாக குறைந்து தேய்ந்து நீ குன்னி போக கடவுது போ அப்படின்னு சாபத்தை கொடுத்தார். அன்னையில இருந்து சந்திர பகவான் ஒரு நாளைக்கு ஒரு நாளாக அழகு குறைஞ்சுக்கிட்டே இருக்கு. சபல பிள்ளையா தெரிஞ்சுக்கிட்டு வராரு. முழுவதும் குறைவதற்கு 3 நாள் தான் இருக்கு. ஆமா, ஆதி கைலாசத்திலே அமரர் தேவர் முனிவர் எல்லாம் கூப்பிட்டு அடைக்கலம் கேட்டு பார்த்தார். அடைக்கலம் கேட்டார். சந்திர பகவானுக்கு அடைக்கலம் கொடுக்க நம்மளால முடியுமா? முடியாது, அது முடியாது. உடனே ஆண்டவன் பகவான் பக்க வந்து ஓடோடி வந்தோ சந்திர பகவானோ அடைக்கலம் கொடுக்க, ஆமையா ஆண்டவன் அப்பா சந்திரா, சந்திரா நீ அடைக்கலம் கேட்டு வந்திருக்க என்கிட்ட. தர்கராஜா தரணி இருக்கலாம் புகழ் பெரிய அரசன். ஒரு தர்கராஜம்னா பெரிய சாதாரணப்பட்டவன் அல்ல, கிடையாது. பிரம்மனுடைய உதிரத்தில் பிறந்த பிள்ளை. ஓம் என்று ஒளியில் பிறந்த மாயம் சக்தியாகி சிவனாகி தத்துவம் நிறைந்த உலகத்தில் படைக்கப்பட்டவனே பிரம்மதேவன். அல்லவா, அந்த பிரம்மதேவனுடைய வலதுகால் பெருவிரலை பிறந்தவன் தர்கராஜா. தர்கமுடிராஜன் இடதுகால் பெருவிரலை வந்தவள் தார்காவல்லி. பெண்ணால் அப்பேற்பட்டவனை எதிர்த்து என்னால ஒண்ணும் செய்ய முடியாது. அதனாலே தர்க்கன் கொடுத்த சாபத்தின்படி நீ 15 நாளைக்கு தேய்ந்து அன்று அம்மாவாசையாக வருவாயாக, இருள் கொடுப்பாயா. நான் உனக்கு கொடுத்த வரத்தின்படி 15 நாளைக்கு வளர்ந்து பௌர்ணமியாகி அழக அன்னைக்கு இந்த உலகமெல்லாம் தெரியுமா, உலகமெல்லாம் காட்சி அளிக்குமா ஆண்டவன் வரத்தை கொடுத்தார். 15 நாளைக்கு தேஞ்சாரு, அது அம்மாவாசை ஆச்சு. 15 நாளைக்கு வளர்ந்தாரு, அன்னைக்கு பௌர்ணமி ஆச்சு. உலகமெல்லாம் காட்சி அன்னைக்கு பார்த்தான் தர்கராஜன், என்னென்ன நம்ம மக்கள் வாழ்வை குறைத்த இவனுக்கு, இந்த சந்திரனுக்கு நான் சாபத்தை கொடுத்தேன். ஆண்டவன் அடைக்கலத்தை கொடுத்த, ஆண்டவன் அடைக்கலம் கொடுத்துட்டான இவனை இனி சும்மா விடக்கூடாது. இந்த பகவானை விட்டு வைக்கப்படாது. கண்டிப்பா இந்த ஆண்டவனை நாம எரித்தே ஆக வேண்டும். ஆண்டவனை எரிக்கணுமையான பகவான் எனக்கு மருமகனா வரணும் ஐயா. அந்த பகவான் மருமகனா வரணும்னா அந்த பார்வதியே எனக்கு மகளா பிறக்கணும். மகளா வந்து பிறக்கணும். பார்வதி எனக்கு மகளா பிறந்தாலே ஆனா இந்த 25 பிள்ளையும் இங்க இருக்க கூடாது, அரண்மனையில் இருக்கக்கூடாது. இவ இங்க இருந்தானா பார்வதி இங்கு வந்து பிறக்க மாட்டா. பிள்ளை இருக்குன்னு அவ வாட்டில இருந்துருவா. ஆகையினால அம்மானுக்கு 25 பேர் இங்க வாங்க. என்னப்பா உங்க வாழ்வை குறைத்த சந்திர பகவானுக்கு அடைக்கலம் கொடுத்த ஆண்டவனை நான் எரிக்கணும்னா சொன்னா பார்வதி மகளா பிறக்கணுமானா நீங்க 25 பேரும் வனமாக சென்று மரம் செடி கொடிகளாக முளைக்க கிடவது சாபத்தை கொடுத்தார். அதான் நீங்க காட்டுக்குள்ள 27 மரம் செடி கொடி மூலிகையா போய் முளைச்சு நிற்கும். அத்தனை பேரும் பெண்கள் தானா? அவன் பார்த்தா தார்காவல்லி, என்னையா மன்னாதி மன்னா மகட முடிராஜ மன்னா, குழந்தை இருந்தும் நம்ம இல்லாம போயிட்டோமே. நம்ம வயிற்றுல ஒரு குழந்தை கிடைக்கலையே. தார்காபுரத்திலே நம்ம பின்னால தரணி எல்லாம் ஆள வேணுமானா ராஜமன்னா ராஜமன்னா மன்ன
இங்கிருந்து நாமல் சிவலோகம் போகும்போது வேறு சேரும் காலம் சேர்ந்து அனுப்ப எனக்கு குழந்தை இல்லையே மன்னவா. இல்ல இல்ல சுவாமி. தர்க்கராஜாவை அழைத்து தார்காவல்லி அந்த தார்காவல்லி பெண்ணாயவள் நவ பிராணநாத பிராணநாத எங்க நவ பிராணநாத யஜமானே ரஜகிளியே ராருகா புறமாதில புறமாதில ராமனோட வாசலுக்கு வாசலுக்கு பிள்ளைகள வாசலுக்கு வாசலுக்கு பிள்ளை கூட வாங்க மாட்டார் முதல்ல இல்ல வாசலுக்கு வாசலுக்கு வானில தருவரவே மாட்டார் குழந்தை இல்ல வாசலுக்கு வாசலுக்கு குடும்பத்தார் வரவே மாட்டார் குடும்பத்தார் எங்க நவராஜவண்ணா பிள்ளை இல்ல சாதவானே உருவாயிருக்குதையா மதலை இல்ல சாதவானே மருந்தா தோணுதையோ குழந்தை இல்ல குப்பையா. அந்த காலம் தாய்மார்களுக்கெல்லாம் பிள்ளை இல்லைன்னா அந்த சோறு புழுவா இருக்கும் பாத்துக்கோங்க. அப்படியா? மதலை இல்லைன்னா அது மருந்தா தெரியும். சரி, குழந்தை இல்லைன்னா சாதம் குப்பையா இருக்கும். தெரிஞ்சிருக்கு அந்த காலத்துல. ஏன் குப்பையா இருக்கும்? அதனால தாய்மார்கள் எல்லாம் அந்த காலத்துல காடுகரைக்கு அதிகாலையில 5 மணிக்கு போவாங்க. அப்ப காடுகரைக்கு போகும்போது அப்ப நெல்லுச்சோறு ரொம்ப அற்ப சொற்பமா தான் பார்க்கலாம். இந்த ஒரு வீட்லயும் பார்க்க முடியாது. சோளக்கஞ்சி, கேழ்வரகு, கம்மம்பில்லு, சாமி அரிசி இதுதான் சாப்பாடு. அப்போ பழைய காலத்து சாப்பாடு அதான. இது அத்தனையும் ஊட்டச்சத்து பாத்துக்கோங்க. சத்து உள்ளதுதான். ஆமா, சோளக்கஞ்சினா இப்ப உள்ள பிள்ளைகள் சிரிப்பாங்க, சோளக்கஞ்சியா? அந்த காலத்துல பார்த்தா தானே அதை பத்தி தெரியும். ஆனா அது சத்து, ஊட்டச்சத்து. அவன் காடுகரைக்கு போகும்போது தாய்மார்கள் விடிய கால 5 மணிக்கு எந்திரிச்ச உடனே சோளத்தை மண்பானையில போட்டு வேக வச்சு பித்தாள தூக்குச்சட்டி நிறைய 2 பக்கம் 3 பக்கம் பிடிக்கும் ஒரு தூக்குச்சட்டி, பெரிய பாத்திரம். அந்த பாத்திரத்தை நிறைய சாப்பாடை கொண்டுட்டு போனா அம்பட்டையும் சாப்பிட்டு இருக்கா. ஏப்பா ஒரு பெண்ணா பிறந்தவா, வேலை பார்க்கணும்ல, முங்கன்னு உழைக்கணும் இல்ல. உண்டை வந்தானே உரம் சமைப்பான், உரம் வைப்பான், உரம் சமைப்பான், உரம் சமைப்பானோ. இந்த சோளக்கஞ்சி 10 இருக்க வர ஆடை, ஆமா மேல அதையும் ஒரு ஓரமா எடுத்து வலிச்சு வச்சுக்கிட்டு முறக்கருவாடு வாங்கி கங்குல போட்டு பிரட்டுவா. ஏப்பா அதை நல்லா வேக வச்சு பொறிக்க மாட்டா. இந்த சோளக்கஞ்சி காய்ச்சிருக்கா பாருங்க, அந்த கங்குல போட்டு முறக்கருவாடை அப்படி சுட்டு ஒரு பிரட்டு சாம்பல், அங்க ஒரு பிரட்டு ஒரு பெரட்டு, அந்த சாம்பல போட்டு பெரட்னான்னு வைங்க. ஆமா, 8 வீட்டுக்கு மணக்குமா அந்த கருவாடு. அந்த பழைய காலத்துல அப்படி மணமா இருந்திருக்கு. இப்ப எந்த கருவாடை வாங்கி நம்ம மசாலா பொடி தேய்ச்சு தேங்காய்ல போட்டு பாரு, அதே தேங்காய்ல போட்டு பொரிச்சாலும் சரி கருவாடு நாரத்தான் செய்து மணக்கம். ஏப்பா அவள டேஸ்ட் கிடையாது. டேஸ்ட்லாம் இருக்கு, பொம்பளைங்களுக்கு பொரிக்க தெரிய மாட்டேங்குது, பக்குவம் தெரியல. முறக்கருவாடை சுட்டாதான் அதுக்கு டேஸ்ட். ஆமா, துண்ட கருவாடை குழம்பு வச்சாதான் அதுக்கு டேஸ்ட். அதுக்கு டேஸ்ட். ஆமா, நெத்திலி கருவாடு, குளக்கருவாடு, மிளகு சீரகம் அரைச்சு வச்சாதான் அதுக்கு டேஸ்ட். ஓஹோ, மறுநாள் சாப்பிடணுமா? அப்ப இந்த 4 முரளையும் எடுத்து ஒரு துணியில சுத்திக்கிட்டு ஒத்த மிளகாய் ஈராங்கத்தை எடுத்து அது ஒரு துணியில சுத்திக்கிடுவா. நல்ல செம்மாடு கூட்டி இந்த தூக்கு செடியை தலையில நீக்கி வச்சுக்கிட்டு ஏந்தும் பிள்ளை எடுக்கும் பிள்ளையா வருவா. ஏந்தும் பிள்ளை எடுக்கும் பிள்ளைனா இடுப்புல 1 வயசு பிள்ளை இருக்கும், அடுத்த வயிற்றுல ஒரு 6 மாத கர்ப்பமா இருப்பா. அப்ப பால்வாடி கிடையாது, சத்துணவு கிடையாது, கைப்பிள்ளை இருந்ததுன்னா காட்டுக்குத்தான் கொண்டுகிட்டு போனோம். அப்ப தாய்மார்கள் வயக்காடுக்கு வேலை பார்த்து முடிச்ச உடனே இந்த பிள்ளை இன்றைக்கு முன்னால வயசு இந்த தூக்கு சட்டி மூடியில சோளக்கஞ்சிய கரைச்சு இந்த கருவாடையும் இந்த சட்டியில இருக்க கஞ்சியும் தூக்கி கையில கொடுப்பாளாம். அத நல்ல 2 காலை விரிச்சு பின்வாசல உள்ள தள்ளி இருக்கும் பாத்துக்கோ, வயிறு கொட்டாம்படி கணக்கா வெளியே இழுத்துருக்கும். சவள பிள்ளை பேர் எப்படி இருப்பான், நல்ல 11 மூக்கையும் வடிச்சுக்கிட்டு சோளக்கஞ்சிய ஒரு குடி, இந்த கருவாடை ஒரு கடி,
இந்த கருவாடு கடிச்ச டேஸ்டுக்கு அந்த மூக்க நாக்கால ஒரு நக்கு உறிஞ்சாமனு வச்சுக்கோய. என்னப்பா சிரிக்க? நம்மள இப்படிதான் சாப்பிட்டு போவோம்னு பாக்காம அப்படி பிள்ளை சாப்பிட்டுச்சுன்னா பெத்தவா பிள்ளைய பார்த்து ரசிப்பாளாம். என்ன பெத்த ஐயா, என்ன பெத்த ஐயா, என் பிள்ளை என்ன அழகா சாப்பிடுறான், அதிகாரியா தூக்குவா, தம்பி போல இருப்பான், என்ன அழகுல சாப்பிடுதான் அப்படின்னு பிள்ளைய பார்த்து கொஞ்சுவாளாம். அப்ப பிள்ளை இல்லாதவ என்ன செய்வான்? நாமளுக்கு ஒரு குழந்தை இருந்ததே ஆனா இதே மாதிரி நம்மளும் கண்டு ரசிக்கலாம அப்படின்னு சோத்த புழுவா தூர போட்டுருவாளாம். அதைத்தான் தார்காவள்ளி புலம்பினா ராஜோ மன்னா ராஜமா ராஜோ மன்னா ராஜமா
சிறப்பான வேளையில பாடுநாவலுக்கு அன்பளிப்பு செய்து ஆதரித்தவர்கள் ஆதரித்த ஜீவான்கள் இந்நகரத்திலே வாசகம் செய்யும் தளவாய் மாடசாமிக்கு ஆடுங்குல கோமரத்தாடி பெஜகர் குல வம்சத்திலே வந்து உதித்த ஐயா பண்டாரம் அவர்கள் நாவலுக்கு 21 லட்சத்தை அள்ளித்தந்து ஆதரித்துள்ளார்கள். அவர்களோடு சடையப்பபுரத்திலே வாசகம் செய்யும் பலவேசக்கார சுவாமி ஆலயத்திலே பலவேசக்காரரும் மாயாண்டிக்கு ஆடுங்குல கோமரத்தாடி ஐயா வேல்சாமி அவர்கள் நாமளுக்கு 25 லட்சத்தை அள்ளித்தந்து ஆதரித்துள்ளார்கள். சரி, அவர்களுக்கெல்லாம் அப்புறமாகவே இந்த மேலப்பாவூர்ல மொட்டைய சுவாமி ஆலயத்திலே மொட்டைய சுவாமிக்கு ஆடுங்குல கோமரத்தார்கள் நமது அருமை அண்ணாச்சி குற்றால பாண்டியன் ஆதிலிங்கம் சோதிலிங்கம் சிவலிங்கம் பாடாலிங்கம் படுகலிங்கம் குற்றாலிங்கம் 103 லிங்கத்துக்கு உயர்ந்த லிங்கம் தான். ஆமா, குற்றாலிங்க பாண்டியன் அவர்கள் சகோதரிக்கு 51 லட்சமும் அதோட மொட்டைய சுவாமி ஆலயத்திலே தளவாய் மாடசாமிக்கு ஆடுங்குல கோமரத்தாடி அன்பும் பண்பும் பாசங்கள் நிறைந்த நமது அன்பு சகோதரர் அண்ணா முருகப்பாண்டியன் முருகன் அவர்கள் முருகையா பாண்டியன் அவர்கள் அன்பு திரு கரத்தினாலேயும் நாமளுக்கு 51 லட்சமும் அதோட மொட்டையசாமி ஆலயத்திலே சுடலை மாடசாமிக்கு ஆடுங்குல கோமரத்தார் பெரிய சுவாமி பாண்டியன் அவர்கள் தங்கத்திரை கரத்தினாலே நாமளுக்கு 51 லட்சத்தை அள்ளித்தந்து ஆதரித்துள்ளார்கள். ஆதரித்த சீமாதி சீமான்கள் எல்லாம் அன்பளிப்பு செய்த அனைவர்கள் வழிவழி வம்சங்கள் எல்லாம் ஈசன் பகவானோட அருளாலே கையிலை போல் குடும்பம் தலைக்கணமான குழந்தை வேணும். ஒரு கண்டிப்பா குழந்தை வேணும். குழந்தை வேணுமானா நம்ம 2 பேருமே என்ன செய்யலாம்? குழந்தை வேணும்னா எங்கேயாவது கோயிலுக்கு போகணும், தெய்வத்தை வணங்கணும். இறைவனாகிய பகவானை எண்ணியே நாம தவம் இருக்க வேண்டும். ஆமையோ, ராஜாவுடைய கோட்டைக்கு முன்னால பெரிய ஒரு தாமரை தடாகம். ஏப்பா பெரிய தடாகம். அந்த தாமரை தடாகத்துக்கு முன்னால ஆமாண்ணே அதனால் இருக்க ராஜன் தார்கா வள்ளி பெண்ணானவ அமோ தலைமொழி 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 இருந்து வாராரு அவர்கள் தனிமொழிக்கு ஸ்தானம் செய்து மனதில் எண்ணி கோவில் கண்ட இடங்கள் எல்லாம் கோவில் கண்ட இடங்கள் எல்லாம் இடங்கள் எல்லாம் வீட்டு வணங்குத
நாகவல்லியும் 6 காலம் பீடம் போட்டு இடங்களை போட்டு அதிலே அமர்ந்திருந்து கொண்டு இருந்து கொண்டு பார்வதியே எனக்கு மகளாக வந்து பிறக்க வேணுமே என்று அமையோ இருவேர்களும் ஒரு முகமாகவே இருந்து 1 மாதம் 2 மாதம் அல்ல, எத்தனை மாதங்கள், 1 வருஷம் 2 வருஷங்களும் அல்ல, எத்தனை வருடங்கள் ஐயா, வருஷம் 12 ஆச்சு. இந்த 12 ஆண்டு காலங்கள் வரைக்கும் உண்ணாமல் உறங்காமலோ உடையவன் பகவானை மறக்காமலோ தண்ணியதே மறந்தாமலோ ஆண்டவன் திருப்புகழ் மறக்காமலோ ஆரோகரா அரணே என்று
ஏதும் தவறுகள் உண்டோ அவராகவே தவங்களை செய்தேமா புரிந்து வந்தோமோ ஆண்டவனை எண்ணியே மனமுருக பாடினார்கள். ஆமையா இந்த சிறப்பான வேளையிலே இந்த மேலப்பாவூர்ல வாசகம் செய்து வரக்கூடிய சரி மேலப்பாவூர் ஐயா வளர வேண்டும் அவர்கள் 1 10 100 கோடி உயர வேணும் ஆதி கையிலை போலே செய்யும் தொழில்கள் எல்லாம் வெற்றியாகி செழித்து வாங்கி வாழ வேணும் அந்த பேச்சி அம்மாளோட அருளாலே பெருமை பெற்று வாழ வேணும் அந்த சிவனுடைய அருளாலே தளவாய் மாடும் பையாலே முப்பிலி மாடனோட அருணையாலே கெட்டு சந்து மாடசாமி கிருபை பெற்று வாழ வேணும் ஆரிய முத்துப்பட்ட அருளாலே உங்க குடும்பம் எல்லாம் ஆனந்த வாழ்வா வாழ வேணும் அருளாலே இறைவனாகிய பகவானை இன்னும் வர காணவில்லையே. ஆமா பகவானை காணாமல் ஆமையோ அந்த ஆண்டவனாகிய சிவனை எண்ணி ஆமோ தர்க்கராஜாவும் தார்காவல்லியுமாக தார்காவல்லியுமாக இறைவனை எண்ணியே நாமத்தை உச்சரித்தார்கள். ஆமையோ ஆண்டவனே பகவானே சம்போ சங்கர ஆண்டவனே பகவானே சம்போ சங்கர சம்போ சங்கர அடியே செய்யும் தவத்தை பாரு சம்போ சங்கர அடியே செய்யும் தவத்தை பாரு சம்போ சங்கரோ சுவாமி ஈஸ்வரனே 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 இறையோனே சம்போ சங்கர சம்போ சங்கர ஏழை செய்யும் தவத்தை பாரு சம்போ சங்கரா இந்த ஏழை செய்யும் தவத்தை பாரு சம்போ சங்கரோ படி அளக்கும் படி அளக்கும் படி அளக்கும் பரம்பொருளே சம்போ சங்கரா சம்போ சங்கர பக்தின் செய்யும் தவத்தை பாரு சம்போ சங்கரோ பக்தின் செய்யும் தவத்தை பாரு சம்போ சங்கரோ சுவாமி என்ன குற்றம் நான் என்ன குற்றம் என்ன குற்றம் செய்துட்டேனோ சம்போ சங்கரா சம்போ சங்கர பாராமல் இருப்பதேனோ சங்கரோ உன்னை பாராமல் சம்போ சங்கரோ அங்க தர்க்க ராஜன் தார்காவல்லி தர்க்கங்கோட்டைக்கு முன்னாலே தாமரை தாகத்தில இருவேரும் இருந்து தவங்களை செய்தார்கள். ஆமையோ தர்க்கராஜா தார்காவல்லியுடைய தவத்தின் மகிமையால தவத்தில் மகிமையால ஆதி கைலாசமே கிட்டு 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 கிட்டுன்னு நடுங்குது. ஆடுது அசைதையா ஐயா ஆடாதே கைலாசோ ஆடுதையா அசையுதையோ நகராதே
தர்க்கராஜா தார்காவள்ளி தவத்தை கண்டார். கண்டு பார்வதி தர்க்கராஜாவும் தார்காவள்ளியும் தார்காபுரத்திலே தர்க்கங்கோட்டைக்கு முன்னாலே தாமர திராகத்திலே என்ன மருமகனா அடையணும் உன்ன மகளா அடையணும்னு தவம் இருக்காங்க. பார்வதி என்னையவே மகளா அடையணுமா? அம்மா அப்படி தவம் இருக்கும் தர்க்கராஜாவுக்கு நீங்கள் ஏன் இதுவரைக்கும் குழந்தை கொடுக்கல? இதுவரைக்கும் ஏன் குழந்தை கொடுக்கல? பார்வதி தர்க்கராஜா உன்னை மகளாக அடையணும்னு எதற்காக தவம் இருக்கின்றார்? தர்க்கராஜாவுக்கு நாங்க 27 பொட்டு பிள்ளைகளை கொடுத்தோம். சரி 27 நட்சத்திரங்களை 27 பெண் குழந்தைகளாக்கி இந்த 27 பிள்ளைகளை சந்திர பகவான் வந்து மனமுடித்து கார்த்திகை ரோகிணி என்ற பெண்ணோடு கூடி வாழ்ந்து விட்டு மீதி இருக்கு 25 பேரை வாழா வெட்டியாக்கிட்டான் சந்திர பகவான். அந்த சந்திர பகவானுக்கு தர்க்கனோ சாபத்தை கொடுத்தான். ஆமா நான் அடைக்கலம் கொடுத்தேன் அடைக்கலம் கொடுத்தேன் என்பதற்காக. ஆமா அப்ப நல்லதுக்கு நாட்டுல இடம் இருக்கா? கிடையாது. அதனால என்ன மகனா மருமகனா அடையணும் ஒன்னா மகளா அடையணும்னு நினைக்கிறான். நினைச்சு கொண்டு தவம் இருக்கா. என்னை மருமகனா அடைஞ்சு அவன் எரிக்கணும்னு தவம் இருக்கான் பார்வதி. அவர்களுக்கு என்னால் எப்படி குழந்தை கொடுக்க முடியும்? ஆமோ ஏ பார்வதி என்ன சுவாமி பிள்ளை வரம் கொடுத்தவானா பிள்ளை வரம் கொடுத்தவானாரு விலை மோசம் மதலை வரம் கொடுத்தவானாரு மணக்கவலை குழந்தை வரம் குழந்தை வரம் கொடுமை வந்து கொடுக்கலனா நிச்சயமா நான் கொடுப்பேன். என் பகவான் கொடுக்காவிட்டார் பார்வதி நானே கொடுப்பேன். ஈசன் கொடுக்காவிட்டால் ஈஸ்வரி நான் கொடுப்பேன் ஐயா. ஏய் பார்வதி தர்க்கராஜாவுக்கும் தார்காவள்ளிக்கும் என்னையும் மீறி நீ குழந்தை வரம் கொடுக்க வேண்டுமையானா அவர்கள் இருவர்களுக்கும் நீயே பிள்ளையாக பிறக்க வேண்டும் போ என்று ஆண்டவன் சாபத்தை கொடுத்தார். பரமேஸ்வரா தர்க்கராஜ 56 அரசருக்கும் அதிபதியாகப்பட்டவன். அவனுக்கு போய் நான் மகளாக பிறந்தா அவன் ஒரு 56 அரசனுக்கு மகளா பிறந்தா நான் ஒரு அரசகுமாரியா தான் இருப்பேன். அப்ப என்னை வந்து இளவரசர்கள் தானே பெண் கேட்பார்கள். இந்த நாட்டு இளவரசர் தானே மனமடிப்பான். அப்படி போனா இந்த பூமி தாங்குமா? பார்வதி தர்க்கராஜாவுக்கும் தார்காவள்ளிக்கும் 16 வயது வரைக்கும் நீ குழந்தையாக இருப்பாயாக. 16 வயசுல தர்க்கராஜன் உனக்கு சுயவர ஏற்பாடுகளை சிறப்பாக நடத்தி கொண்டிருப்பான். அந்த வேளையிலே நானோ ஒரு இறந்து உண்ண ஆண்டியாக வந்து வடிவங்களை கொண்டு வந்து உன்னை மாலை மனம் சுட்டி கல்யாணம் செய்து அந்த நேரம் நானே ஒரு இறந்து உண்ண ஆண்டியா வந்து உன்னை மாலை சுட்டி கைலாசம் கொண்டு வரேன். அழைச்சிட்டு போவேன் பார்வதி. ஆண்டவா பரமேஸ்வரா அப்படி நான் போய் தர்க்கராஜாவுக்கும் தார்காவள்ளிக்கும் குழந்தையா பிறக்கணும்னா சொன்னா தர்க்கன் தேவி தார்காவள்ளி ஒரு மானிட பிறவி மானிட பெண்ணா பிறந்திருக்கா. வயிற்றுல போய் நான் பிறக்க சட்டம் கிடையாது. பிறந்தாலும் உலகம் தாங்க. ஆகையினால தர்க்கங்கோட்டைக்கு முன்னாலே தாமர திராகத்தில தாமரை புஷ்பத்திலே 6 மாத குழந்தையாக
இலையிலையும் பூவிலையும் ஈஸ்வரி அவதாரம் செய்ய போறேன் ஆண்டவா. அவதாரம் செய்யும் வேளையில எனக்கு தேவாதி தேவ முனிவர்கள் எல்லாம் தேவ வாத்தியங்கள் முழங்கணும் ஆண்டவா. கொட்டு சத்தம் கேட்கணும், எனக்கு கொலவ சத்தம் கேட்கணும். நான் பிறக்கும் போது சரி மாதவர்கள் எனக்கு மணி கொலவ போடணும் சுவாமி. ஆதி கைலாசத்திலே இருந்து மழை எனக்கு மலரா பூச்சொரியணும். எங்க அண்ணனாகிய கோபால கண்ணனே கருணாக வடிவத்தை கொண்டு எனக்கு காவலா நிக்கணும், காவல் புரியணும். அப்படி செய்தீர்களே ஆனா நான் போய் பிள்ளையா பிறக்கிறேன் சக்தி சொன்னா அப்படியே ஆகட்டும் என்று பகவான் வரம் கொடுக்க ஆதி சத்தியாகிய அம்பிகை அங்கையற்கண்ணி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி உமா மகேஸ்வரியாகிய பார்வதியாகப்பட்டவா தர்க்கம் கோட்டைக்கு முன்னால தாமரை தெப்ப குளமாகிய தடாகத்திலே அடுத்திட்டு தண்ணிக்குள்ள இலையிலையும் பூவிலையும் ஈஸ்வரி வந்து அவதாரம் செய்ய போறா. தர்கராஜாவுடைய மனைவி தார்காவல்லி அவங்களை முடிக்கால